சுமந்த் அவர்களுடைய முதல் கட்ட கருத்தை கேட்கிறேன். இந்த ஆட்சி அமைப்பதற்கான இந்த அழைப்பு என்பது தள்ளி போகிறதே ஒரு பெரிய கான்ஸ்பிரசி அல்லது அது வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு லாஜிக் இடிக்கிறது என்னன்னா, பாஜக இதை செய்யுதுன்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாஜக செய்கிற விஷயத்துக்கு விசிகே இடதுசாரிகள் துணை போவாங்களா? அவங்க வேறொரு நிலைப்பாட்டை தானே எடுப்பாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? சரி, நான் முதல்ல ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து ஆளுநர் செய்வது சரியா என்றால் முற்றிலும் தவறு. இது வந்து இதே வந்து ஒரு பேச்சுக்கு அதிமுக ஆட்சி அமைக்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, இல்ல திமுக ஆட்சி அமைக்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. 2 லெட்டர் வந்திருக்கு அவருக்கு. இப்ப யாருக்கு 2 பேருக்கையும் மெஜாரிட்டி இல்ல. அப்ப நீங்க போயிட்டு திரும்பி வாங்க, மெஜாரிட்டியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றது நியாயம். வேற யாருமே வந்து கோரிக்கை வைக்கலையே ஆட்சி அமைக்கிறதுக்கு. திமுகவோ அண்ணா திமுகவோ கோரிக்கை வைக்காத ஒரு சூழல்ல என்ன காரணத்துக்காக நீங்க லீகலா என்ன கன்சல்ட் பண்ண போறீங்க? If the single largest party stakes a claim, okay, and there is the governor believes that reasonably he or she can prove na அந்த லீடருக்கு ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் தான், அசெம்பிளியில தான் அவங்க நிரூபிக்கணும். ரைட். கவர்னருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை குறிப்பிட்டார். ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது, இது என்ன லாஜிக் நான் சொல்றேன்னா, நான் டெல்லியில இருந்ததுனால நான் கேள்விப்பட்டவரை பாஜக விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு, ஆதரவுனா நாட் த்ரூ பாஜக ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு ஆதரவு தெரிவிக்கிறது, அதிமுக மூலமாக ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஓரளவிற்கு ஒரு தயார் நிலையில் விருப்பம் அவர்களிடம் இருந்தது. சோ இன்று வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து போறாங்க, விஜயை சந்திக்கிறாங்க, பொன்னாடை போத்துறாங்க, லெட்டர் கொடுக்கறாங்க, சப்போர்ட். இது நிச்சயமா பாஜகவுக்கு பிடித்திருக்காது. ஏன்னா அவங்களுடைய பிரதான எதிரிங்கிறது அவங்க பாக்குறது காங்கிரஸ். ஓகே. இப்போ விசிகே போய் சேர்ந்ததோ, கம்யூனிஸ்ட் போய் சேர்ந்ததோ காங்கிரஸுக்கு ஒன்றும் பெரிய, பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆட்சேபனை இருக்காது. ஆனால் காங்கிரஸ் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சென்று விட்டது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து இப்ப பாஜக என்டிஏ போய் ஆதரவு தெரிவிச்சாக்க ஐதர் he has to choose either or, இல்ல 2 பேரும் சப்போர்ட் எடுக்க முடியுமா? இப்ப என்னன்னா மக்களுடைய மேண்டேட் கிளியரா ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கே, அது ரொம்ப கிளியர். அதனாலதான் அந்த 2 கட்சிகளுக்கும் 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் வச்சிருக்காங்க. ஒரு புது கட்சி 107 இடங்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் மேண்டேட் இஸ் ஃபார் தட் பார்ட்டி. நீங்கள் பேக் ரூம் டீல் போட்டு நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், நீங்க 6 மாசம் கழிச்சு கலைச்சிருங்க, இல்ல அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்க, இந்த மாதிரி பேச்சு இடம் பெற்றால் நிச்சயமாக மக்கள் 2 திராவிட கட்சிகள் மீதும் கடும் கோபம் கொள்வார்கள். இது எல்லாம் எங்கிருந்து வருது சுமந்த்? இப்ப என்னன்னா, இவர் ஆர்கேயும் சொல்றாரு, இது இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இது வந்து இதுவரை கேள்விப்படாத ஒன்று. ஆனா எல்லாருமே அதை வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவா அப்படி ஒரு பேக்டோர் டிஸ்கஷன்ஸ். இப்போ ஒரு 2 விஷயம் நடந்தது அதிமுகக்குள்ளேயே காலையிலேருந்து நம்ம பார்க்குறோம். திரு சி வி சண்முகம் தலைமையில் திரு வேலுமணி இவங்கெல்லாம், திரு விஜயபாஸ்கர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை இப்போ நடத்துகிறாங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயம் அவங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறதாக சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் அதை திரு கே.பி. முனுசாமி மாலையில் வந்து மறுக்கிறார். அது எல்லாமே உண்மைக்கு மாறான செய்தி. ஒரு விஷயம், இன்று காலை எல்லா கட்சிகளினுடைய நிலைப்பாட்டையும், இன்று மாலை அவர்களுடைய நிலை, எல்லா கட்சிகளும் சரி ஒரு காலையில எல்லாரும் வந்து போட்டி போட்டு நான் ஆதரவு கொடுக்குறேன், நீ ஆதரவு கொடுப்பீங்களா அந்த மாதிரி இருந்தது. மாலைக்குள்ள எல்லாரும் குவைட் ஆயிட்டாங்க. காங்கிரஸ் தவிர வேற எந்த கட்சியும் கமிட்மெண்ட் கொடுக்கல. திரு திருமாவளவன் இவ்வளவு சொன்னதே வந்து ஒரு ஆச்சரியத்துக்கு உண்டான ஒரு விஷயம். நாங்க பரிசீலிக்கிறோம், உள்ள பேசி கலந்து ஆலோசிக்கிறோங்கிறது அதுவே வந்து திமுகவுக்கு பிடிச்சிருக்காது. ஏன்னா நேற்று வரை நாங்கள் திமுகவுடன் தான் இருப்போம் என்று கூறிவிட்டு இன்னைக்கு அவங்க கேட்டாங்கன்னா ஆலோசிக்கிறோம் அப்படின்னு சொல்றதே வந்து திமுகவுக்கு பிடிச்சிருக்காரு. சரி, கம்யூனிஸ்டோட நிலைப்பாடும் திமுகவுக்கு பிடிச்சிருக்கல. சார் இப்ப தேர்தல் அரசியல்ல இல்ல தேர்தல் கள அரசியல்ல பிடிக்குது பிடிக்காதே இல்லையா, இப்ப ஹோல்டே கிடையாது அவங்களுக்கு. திமுக வந்து என்ன ஹோல்டு வச்சிருக்க முடியும்? விரும்பினா விசிகே போலாம். ஏன்னா காங்கிரஸ் போகுது இல்ல, நீங்க வந்து தேர்தலில் நிக்கிறாங்க, வெற்றி பெறாங்க, காங்கிரஸ் முடிவு எடுத்துட்டாங்க. அதனால அதுல திமுக என்ன நினைக்குதுங்கிறத இவங்க பார்ப்பாங்களா? இவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கலாம்.
இல்ல நாளைக்கு இந்த கட்சிகள் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று. ஓகே. இவர்களெல்லாம் தனித்து போட்டியிட்டால் டெபாசிட் கூட வாங்க முடியாத கட்சிகளாக உருவாகலாம். அந்த சிச்சுவேஷன் இப்ப காங்கிரஸ் எவ்வளவு இடத்துல தனியா போட்டியிட்டு டெபாசிட் வாங்குவாங்க தமிழ்நாட்டுல. இன்னைக்கு 5 எம்எல்ஏ இருக்காங்கன்னா குறைஞ்சது 4 எம்எல்ஏ திமுகவால தான் வந்திருக்காங்க. இப்ப இவ்வளவு 10 எம்பி இருக்காங்கன்னா எப்படி வந்தாங்க? 10 ஒரு எம்பி ஜெயிக்க சொல்லுங்களேன். தனித்து நின்று ஒரு காங்கிரஸ் கட்சி நபர் ஜெயித்து திமுக ஆதரவு இல்லாம ஜெயிச்சு வர சொல்லுங்களேன் பாப்போம். சோ இது ஒரு நாளைக்கு தாவேகா இன்று இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு 3 ஆண்டுகளுக்கு கழிச்சு இருக்குமா இருக்காதா கம்ப்ளீட்டா அன்னோன் இல்ல அது. அதை நம்பி இப்ப இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கும்போது அதை நம்பி போக மாட்டாங்களா? மக்கள் ஆதரவு வந்திருக்கு, எல்லா இடத்துலயும் வாக்குகளை அப்படி எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை குவிச்சிருக்காங்க. கார்த்தி, ஒரு விஷயம், ஒரு கவர்னன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய கட்சினா அங்க தைரியமா போலாம். நமக்கு தெரியும், ஓகே இவங்க நல்லா ஆட்சி தான் சுமாரா நடத்திடுவாங்க, அட்லீஸ்ட் ரொம்ப சொதப்பல் இருக்காது. 3 வருஷம் கழிச்சு கூட அவங்களுக்கு ஒரு அந்த 34% இப்ப வாங்கினாங்கன்னா 30% ஆவது வாங்குவாங்க 3 வருஷம் கழிச்சு, அப்படிங்கிற நம்பிக்கையில போலாம். இது என்னன்னே தெரியாது, எப்படி இருக்க போகுது அரசு, எப்படி நடத்துவாரு. இது வரைக்கும் அவர் இன்னும் ஜெயித்த பிறகு மக்களிடம் ஒரு ஸ்பீச் கூட வரலையே. வந்திருக்கா? நேற்று இரவு ஒரு அறிக்கை வந்தது, அதுக்கப்புறம் வேற ஏதாவது நீங்க அபிஷியலா ஈவன் ஒரு வீடியோ கூட வரல. ஓகே. எதுக்கு சொல்றேன்னா அவர் கம்ப்ளீட் மிஸ்டரியா இருக்காரு. என்ன செய்ய போறாரு, எப்படி ஆட்சி செய்ய போறாரு. இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சாரா? வெளிய மீடியா இருந்துச்சா? ஒரு பை அவரு இல்ல சார், தேர்தலுக்கு முன்னாடி கூட மீடியா சந்திச்சது இல்லையா? அது மீடியா சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வெற்றி பெறுகிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. தேர்தலுக்கு முன்னாடி நீங்க அரசியல் கட்சி தலைவர், இன்னைக்கு டெக்னிக்கலா பார்த்தா யூ ஆர் சிஎம் டெசிக்னேட். ஓகே, ரைட்டா? அடுத்த முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய ஒரு நபர். இப்போ நான் பேச மாட்டேன்னாக்கா அதை எப்படி அதை நியாயப்படுத்த முடியும்? அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கூட்டணி கட்சிகள், இப்போ உதாரணத்துக்கு இப்போ விசிகே இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம் இருக்கட்டும், எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சா கூட பார்டர் லைன்ல இருக்கும், ஊசலாடி கொண்டிருக்கிற ஒரு அரசாகத்தான் இருக்கும். இன்னைக்கா நாளைக்காங்கிற மாதிரி ஒரு எக்ஸாக்ட்டா 118 எண்ணிக்கை வரும். எல்லாரும் ஆதரிச்சாங்க. 118 இல்ல, இன்னும் மத்தவங்க எல்லாம் வர்றாங்க, வரமாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 120 122க்கு மேல வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. இதை ஒரு மு.க. ஸ்டாலினோ ஒரு எடப்பாடி பழனிசாமியோ இதை வச்சு நம்பர்ஸை வச்சு ஓட்டலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே. விஜய்க்கு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் 2 3 வச்சுக்கிட்டு அந்த கேள்வி இருக்கு. அங்கதான் இப்ப ஆளுநருக்கான கேள்வியா வருது. அவர் எப்படி நடத்தலங்கிறது அவரோட பிரச்சனை. ஆனா அவருக்கான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. வாய்ப்பை கொடுப்பது ஆளுநருடைய கடமை. மேக் நோ டிஃபரன்ஸ். ஆனா கட்சிகள் யோசிப்பாங்கன்றீங்க, கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் யோசிப்பாங்கன்றீங்க. யோசிப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா 2 வாரம் டைம், இல்ல 1 வாரம் டைம், இல்ல 4 நாள் டைம், அந்த டிஸ்கிரிஷன் ஆளுநருக்கு தான் இருக்கு. நீங்க ஏன் கர்நாடகால 2 வாரம் கொடுத்தீங்க, தமிழ்நாட்டுல 1 வாரம் தான் கொடுக்குறீங்க கேட்க முடியாது. ஆளுநர் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். செய்து வைத்து விட்டு அதற்கு பிறகு ஒரு கால அவகாசம் சட்டப்பேரவையில் உங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு நிச்சயமா சொல்லணும். அது சொல்லாதது மிகப்பெரிய தவறு.